மாற்றம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல பண்ண அதுக்கு நான் என்ன செய்வேன்? இந்தா உனக்கு பணம் தானையா வேணும்? இந்தா நான் தாரேன். பணத்தை தந்தாச்சு, உன் கடனை தீர்த்தாச்சு, உன் மகனை நல்லா ஆக்கிறத போ. 3 முறை என்னை வந்து பாரு, சந்தோஷமா போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. யாரு எக்ஸாம் படிப்பு சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்திருக்கலாம்? வாங்க. என்ன எக்ஸாம்ப்பா? சரி, இல்லை அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பிரெயின் பவர் சரியில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, அவனுடைய மனப்பக்குவம் அடையல. அவன் இப்போ வந்து சட்டத்துக்கு விரோதமான செயலில் இறங்கி இருக்கிறான். அது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். காலைல வந்துட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். கண்ண முடிக்காங்கப்பா. எல்லா விதமான போதையும் அனுபவிக்கானே தம்பி. எல்லா விதமான மூக்குகளெல்லாம் போட்டு திணிக்கிறானே. கால் வா. அவனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட அடக்கி தந்தா போதுமா? நீங்க பொள்ளாச்சியை விட்டு வெளியில இருக்கிறீங்களோ? ஈரோடு பக்கம். அவன் ஒரு இடம், நீங்க ஒரு இடம். அதான் சாமி அந்த இடத்துல இருந்து வெளியில போகுதே, அதான் கேட்டேன். ஒன்றும் கவலைப்படாத, அவனை மாற்றி தரணும், அவ்வளோதான விஷயம். காலையில் என்னை பார்த்து போ. இந்த அப்படி வெற்றி உண்டு. மாத்திருவோன்னு சொல்லியாச்சு, மாத்தியாச்சு, போ. சரியா? இந்தா ஐஸ்வர்யமா ஆகிட்டார, நல்லா புண்ணியமாயிரு, சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷமா. கர்மதாமிக்கு நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. கடன்கள் சம்பந்தமா மன உபாதை யாரும் அடைந்தீர்களா? 1 2 3 4 5 6. திருச்சி மாநகர். திருச்சி பண நஷ்டம், கடன் பட்டு வந்தது யாரு? வாப்பா. மீசக்கார ராசா. நல்ல காலில் விடலையே, சும்மா யாரோ குறிஞ்சு இருந்துச்சா நான் நம்பிடுவேனும். என்னப்பா உங்க அப்பா பத்த தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம்? அம்மா பத்தவங்களுக்கு 2 கல்யாணம் முடிச்சது யாரு குடும்பத்துல? உங்களுக்கு முன்னோர்களுக்கு தெரியல. உங்க மாமமாரு கால் வந்துட்டு வா. உங்க அம்மா பத்த பாரம்பரியத்தில் 2 கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்க. ஷூட்டிங் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், இருக்கணும். என்னப்பா வேணும்? ஏன் நான் சொன்னா நீ வருத்தப்பட மாட்டியே? உன் பையன் சட்டத்துக்கு விரோதமான நிலைகளில் மாட்டிட்டு முடிக்கா. யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. உன் பையனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற உன் கடனையும் தீர்த்து தாரேன். வா, பக்கத்துல வா. வேற என்னப்பா வேணும்? முதல்ல அவனை கடன், அவனை முதல்ல திருத்து, அதுக்கு பிறகு கல்யாணத்தை பார்ப்போம். அவளை கொண்டு வந்து வச்சுட்டு தப்பு செஞ்சவனை ஏற்றுக்கிடுவாங்களா அந்த குடும்பத்தில்? முதல்ல அவன் திருந்தணும். அடுத்து பேசுவான். அதுக்கு வாப்பா. அடுத்து திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க வேற யாரும் இருக்கீங்களா? வாங்க வாங்க. யாருக்குன்னா திருமணம்? அப்படியா? யாரு நொண்டி நொண்டி நடக்காங்களா? யாரு யாரு கொஞ்சம் காலு நொண்டி நொண்டி நடக்கிறது யாரு? என்ன ஆப்ரேஷன்? கால் ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா? ஓ, கால் வந்துட்டு வாங்க. நல்ல பையன், பிரச்சனை இல்லை. பையன் பேர் என்ன பேரு? மோகன். என்ன படிக்கிறான்?
உன் பையன்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுங்க அப்படி கருப்பசாமி உனக்கு பொண்ணை கொண்டு வந்தார உன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வெற்றியா வாழ வைக்கிறேன். கண்ண முடி உட்கார். இந்தாப்பா உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். கனிதா வாங்கியிருக்காங்க. இந்தா பக்கத்துல வாப்பா. வீட்டுக்குள்ள கொஞ்சம் மாறுபாடான மாந்திரிக வேலைகள் கொஞ்சம் நடந்திருக்கு. அதனால வீட்டுக்குள்ள தூக்கம் ஒழுங்கா வராது, மன கஷ்டம் நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மனக்குழப்பம் இருக்கும். அவைகளெல்லாம் மாற்றி தார உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு தார. இந்த ஐப்பசியில் நல்ல பெண் வந்து சேரும். ஏமாத்தாண்டா, அதை வாங்கி தரேன், சந்தோஷமா இருக்கும். திருச்சி மாநகர் என் பையன் என் சொல்ல கேட்கணும், கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா போனு கால் வந்துட்டு வரலாம். என்னடா தம்பி நல்லா இருக்கியே, என்னடா வேலை பக்ரி? அண்ணா என்ன நல்ல காலில் விடலை, நல்ல காலில். என்னடா பரமசிவம் சோமா இருக்கியா? ஆட்டுக்குட்டி சத்தம் கேக்கு. கோயில்களுக்கு எதுவும் ஆடு கீடு கொடுக்க வேண்டியிருக்கா? ஆனால் உங்கள் முன்னோர்களில் உள்ள பழக்கத்தில் ஒரு பாக்கி இருக்க. நீங்கள் நல்ல எங்கள் வழிக்கு வந்துட்டீங்க, மன்னிச்சிருவோம். தைரியம் பாருங்க, கொடுக்கான்ட்டான் கால் நுட்டுவா, நம்ம அடிப்போம். என்னடா தம்பி, உண்மையை தானே கொண்டு போனோம் நம்ம. உன் பையன் இப்போ வந்து உன்னை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு அப்பாற்பட்டு இருப்பான். அவனுடைய மனதை நான் சீர்திருத்தத்துக்கு 49 நாட்கள் கால அவகாசம் இருக்கிறது. ஐப்பசி 30க்குள்ள குடும்பத்துக்குள்ள வர வச்சு கல்யாணத்தை நடத்தி தரேன். இந்த அப்படி வெற்றி. இந்த காசும் பணமும் கருணையும் உண்டு. நல்லா இருக்கு. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய மகன், வாடா தம்பி. யாரெல்லாம் வந்திருக்கே, யாரெல்லாம் வந்திருக்கே, யாரெல்லாம் வந்திருக்கே, யாரெல்லாம் வந்திருக்கே, கால் வந்துவாங்க. யார் அந்த அண்ணன்? வரலாம். வீடெல்லாம் கட்டியாச்சா? எப்போ முடிச்சிங்க? இன்னும் முழுமை ஆகலையே. நான் அதை எப்படி பண்ணுறது? முடிச்சிருவோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆண் வாரிசு வேணும். ஆண் வாரிசு கொடுத்தா இடைக்கிட பணம்னால வேணும். அப்படி கம்சம் வாங்கி நாங்கள் பண்ணலப்பா. கால் வந்துட்டு வாங்க. ஓம் காரநாதன். ஆமாடா தம்பி, சபரிமலை ஐயப்ப சாமியை பற்றி உனக்கு எதுவும் ஆசைகள் சிந்தனைகள் உண்டுமாடா? துபாயில் இருக்கிறதுனால சரி. இந்த ஒருத்தர் இவன் எங்கே இருக்கான்? சரி, அடுத்து என்னைக்கு போகிற நீ? அடுத்த மாதம் 28ஆம் உன் பேர் என்னக்கா? உன் பேர் என்னடா? சாமிநாதன். ஒன்று போல கண்ண முடி உட்காருங்க. இந்தாப்பா, அடுத்த ஆண்டுக்குள்ள ஒரு ஆண் மகன் பிறந்துருவான். அது பின்னால பேசுவோம். இப்போ ஆம்பளை பிள்ளையை பெற்றுக்கொள். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கணிகள் கொண்டு வந்து எனக்கு கொடு. ஜெயிச்சிருவேன், வெற்றி உண்டு. நல்லா இருங்க. ஆனந்தம் விளையாடும். இன்னொருத்தர கால் யாரு? பருவம் பார்த்துதல்
வெக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? அப்படியா? 1 2 3 4 5 6. உன்னுடைய இடம் சம்பந்தமான விஷயத்துல தேவையில்லாத வில்லங்கங்கள் தோன்றி இருக்கு. அந்த வில்லங்கத்துக்குரியவர்களுக்கும் அந்த இடத்துக்கும் எந்த உரிமைகளுமே கிடையாது. ஆனா அவங்க அவசியம் இல்லாம மாட்டியிருக்காங்க. இப்ப அதுல இருந்து உங்களை ஜெயிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? எங்க இருக்காங்க? அந்த கேள்விக்கு என்கிட்ட இடம் இல்ல. உன்னுடைய இடத்த நீதிமன்ற வழக்க உனக்கு வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். உங்க அண்ணனை பத்தி கேட்கறதுக்கு 5ஆம் தேதி வந்து கேளு. இந்தா, நல்லா இருக்கு. உனக்கு என்னடா வேணும்? இந்தா வா. இந்த ஆண்டுல உனக்கு நிறைவான வேலை கிடைக்கும். புண்ணியம் பெற்றிருப்ப. போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யாருக்கு? கேட்டு பார்க்கறேனே. யாருன்னு பார்ப்போம். நீங்களாம் எந்த ஊரு? திருச்சி மாநகர். யார் வீட்டு பக்கத்துல கர்மசாமி கோயில் இருக்கு? வாங்க. உங்களுக்கு குலதெய்வம் தான் கருப்பசாமி. கோயில் பக்கத்துல இருக்கு. வீட்டுக்கு நேரா அந்த பக்கம்னா ஒரு வாய்க்காக்கரை ஓடுமே, அதான் ரோடு கம்மா ஒரு வாய்க்கால் ஓடுது, அது எங்க இருக்கு? காலன். கற்பகத்தாயி கதினியே. என்னப்பா வேணும்? கண்ண முடி உட்காரு. இவனை தொடாதன்னு சொல்றீங்களே, ஏன்? அப்படியா? கால் வந்துட்டு வா. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீ உழைத்த உழைப்பு பணமெல்லாம் நீ விரயமாக்குனியா? அதுல உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் உன்னைய மதிக்காம சண்டை போட்டாங்களா? அதான் உன்னை நான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ யோக்கியம் இல்லையாம்ல? கால் வந்துட்டு வா. ஏன் செவிட்ட நான் அடிச்சுக்கிறேன். தூங்க மாட்டேல. எப்படியோ குடும்பத்தை ஒன்று சேர்ந்து வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? வாங்கி தாரேன். பையனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன், ஜெயிச்சு தாரேன். இந்தா, புண்ணியமா இருக்கு, நல்லா இருப்பா. இந்தா. கருப்பசாமிக்கு. யாருப்பா கருப்பசாமி கோயில்? வாப்பா. இல்லை தம்பி, கோபக்கார பெயலாம்லா நீ? வா. எங்கேயும் சண்டை கண்டை போட்டியா? நடக்கு. போலீஸ்காரங்க விசாரிச்சாங்களா? வரப்போறாங்கிறது தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கூட இருக்கிறவங்களே உன்னைய போட்டு கொடுத்து பிரச்சனையை உருவாக்குவாங்க. அது உள்வீட்டுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இதனால ஆயுதத்தை எடுக்கக்கூடிய நிலைமைகள் உன்னுடைய மனதில் அப்பப்போ தோன்றுகிறது. அந்த நிலைகளிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும். அப்பதான் உன்னைய நான் காப்பாற்ற முடியும். அதனால ஒரு 3 மாதத்துக்கு இடமாறி போய் உட்கார்ந்து கொஞ்சம் வேலைகளை பார்த்து வா. உள்ளூருக்குள்ள இருக்காத. வேற என்ன வேணும்? 3 மாதம் கொஞ்சம் விளையிறதுக்கா உனக்கு நான் அந்த வெளிநாடு வேலையை நான் வாங்கி தரேன். 3 மாதம் உள்ளூர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கணும். நீ இருக்கலாம். அதுல இருந்து 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. மாதர்களே உட்காருங்கப்பா. யாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது சில காலங்களுக்கு முன்னே? உடல்நிலை யாருக்கும் பாதிக்கப்பட்டுச்சா? என்ன செஞ்சது? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? 2 ஒண்ணு போல கண்ண மூடுங்க. இயற்கையிலே அவன் குணம் மாற்றி விட்டதா, யாராலும் மாற்றப்பட்டதா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதே, இருக்கா?
கிரகங்களும் அவனை பிரித்து வச்சிருக்கு. அதுக்கு தகுந்த சில மனிதர்களாலும் அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிப்பிலிருந்து வெளியாக்கி ஒட்டு சேர்ந்தா போகலாம். ஒன்று போல காலைல வந்துட்டு வாங்கோ. நீங்க இருங்க, அந்த அம்மா வந்துட்டு வாங்க. எங்க போடுங்க. சங்கதி கருப்புசாமி இருக்காரா? அடுத்தவங்க தானே சாப்பிட போறாங்க, செய்யுங்க. வெற்றியாக்கி தரேன், பிள்ளைய காப்பாற்றி தரேன். கண்ணை முடுங்க பார்ப்போம். நரம்புல தான் லாக் ஆயிருக்கு, சவுல இல்லை. மாத்திரலாம், தைரியமா இருங்க, நான் மாத்தி தரேன். சோரியாசிஸ் இருக்கா? எங்க காட்டுங்க. ஓகே, இது ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு நிரந்தர தீர்வு இந்த உலகில் இதுவரை கிடைக்கவில்லை அம்மா. என்ன, வளராம நான் காப்பாத்துறேன். இந்த அப்படி இப்போதைக்கு முடியாது, பொறுமையாக இருங்க, நான் மாத்திட்டேன். தைரியமா இருங்க. இன்று இரவு என்னை பார்த்துட்டு போங்க. பாக்கா ஒரு கை பிடிங்க. வேணாம் 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 சுவாமியே. இவன் யார் இந்த பையன்? தம்பியாடா? தம்பியா அண்ணனால? என்ன வேலை பார்க்க? நீ எங்க இருக்க? திரு என்ன வேணும் உங்களுக்கு? ஆளாம இருந்தானா பிள்ளை வரம் தருவேன். கால் வந்துட்டு அப்போ வேக்க கிழவை. பிள்ளை எந்த ஊர்ல இருக்கா? உன் பிள்ளை தலையை போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சி அவன் தலையில இருக்கு. அதனால தாரதோஷமும் உண்டு. குழந்தை உனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். என்ன பிள்ளை பிறக்கும்? ஆம்பளை பிள்ளை பிறக்கும். முருகப்பெருமான் பேர் வையின்றுச்சு. இந்தா குழந்தை பிறந்தோட குழந்தை எங்க கூட்டு வர. அடுத்து பேசுவோம். இருதார யோகம் இருக்குன்னு சொன்னேன். நீ அதை பத்தி சரியா புரிஞ்சுக்கிடல. காலம் போகும்போது புரிஞ்சுக்கிடுவேன். குழந்தை பத்தோன்னு உங்க கூட்டு வர. நல்லா இருடா மகனே, தொழிலை பாரு, பல லட்சங்களும் உனக்கு கிடைக்கும். நல்லா இருக்கு. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? உன் வீட்டுக்காரரு இந்த மனுஷன் மனுஷன் சாப்பிடுறான்ட்டா காலை விழுட்டு வாங்க. என்ன வேணும் உனக்கு? என்ன தொழில்? என்னது அது? கண்ண மூடு. ஓகே, வேண்டாம் கண்ண மூட. உன் உடல்நிலையில் சில நோய்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது. அதையெல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணித்தாரேன், நல்லாயிருவேன். கிரகங்களாலான பிரச்சனையை தவிர வேற எதுவும் இல்லை, கவலைப்பட. இப்போ உனக்கு தொழிலை பற்றி வளமும் கடன்படாமல் இருக்கக்கூடிய வழியும் வேணும். இனியும் ஒரு விஷயத்தையும் வருமானத்துக்காக நினைச்சிருக்கேன். அதுக்கு ஒரு வழிவகுத்து தரணும்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிளமானே, காவியமோ ஓவியமோ கண்ணியில். உன் பிள்ளைலாம் எங்க இருக்கு? ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் பெற்று இருக்கிறார்.
அதை ஆனந்தமாக்கி தருகிறேன். வருமானம் உனக்கு பெருகி வச்சு தரேன், நிம்மதியாக்கி தரேன். குடியிருக்கிற இடத்துக்கு ஒரு மலர்ச்சி வேண்டும், மாற்றம் வேண்டும். இந்தா வழிவகுப்பேன். நல்லா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? இது இருக்கட்டும். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. உன் பையனை பார்த்த தெய்வ கடாட்சம் உள்ள ஒரு மகன். சில காலங்கள் பணத்தாலும் தொழிலாலும் கஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்து குடும்பத்தையே பகைக்கிறது மாதிரி வார்த்தைகளை விட்டு விட்டான். ஆனா இப்ப அவனுக்கு காலங்கள் தோன்றி உயர்ந்த நிலையை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்து விட்டது. அதனால ஐப்பதிக்கு பிறகு அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி தொழிலையும் வெற்றியாக்கி தரேன். அதை பற்றி அடுத்த உத்தரவுல பேசுவோம். 5ஆம் தேதி வந்து சேருவோம். காலையில வாழணும்னா வந்துதான் ஆகணும். கர்மசாமிக்கு வெற்றியாகுவா. அதே பெங்களூர் எல்லை தொழிலில் முடிவாகி தொழில் தொடங்க முடியாத வருத்தமும் கடனும் பட்டு கண்கலங்கி வந்த மகன் பாப்பா. கால் வந்துட்டு வரலாம். கஸ்தூரி மாறி இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் தம்பி உனக்கு? உன் கடனை அடைச்சு தாரேன். தொழில் வளமாகும், ஜெயிச்சு தாரேன். 40 நாளையில எல்லாமே சீராகி வரும். நான் தந்துட்டேன் பாரு, எப்படி வருதுன்னே தெரியாது, பணம் வரும். போ கர்மசாமிக்கு. இப்ப அவளுக்கு என்ன பண்ணணும்? அப்படி ஸ்டடியா உட்காரு, நான் உன்னைய பார்க்குறேன். கண்ண முடி. வருத்தப்படாதம்மா, அவன் வர்றது மாதிரி இல்லை. கட் பண்ணி விட்டுருங்க. வேற வாழ்க்கையை அமைச்சு தந்துக்கிடுதோம், வேற வழியே இல்லை. அப்படி நீங்க நம்பி போனீங்கன்னா மீண்டும் தோத்து போயிருவீங்க. விதி அப்படி இல்லை மகளே. கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லணுமா? மேட்டித்தாரம்மா 1.25 மாதம் டைம் இருக்கு. 5ஆம் தேதி காலையில் வந்து சேருங்க. யாகம் இருக்கு, அதில் கலந்துக்காங்க. போங்க. கர்மசாமிக்கு நிறைய பணங்களை இன்வெஸ்ட் பண்ணி நான் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன். அதுக்கு எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க இந்தாப்பா. அடுத்து பேசலாம். என்னப்பா, எவ்வளோ பணம்ப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க நீ? நான் அப்படி கேட்கல, அதை நான் பேசல. நிறைய பணங்களை தொழிலுக்காக அமைத்து அதில் வெற்றி அடைய முடியாமல் வேதனைப்பட்டு வந்த மகன். வாப்பா, கால் ஒன்று வரலாம். சிருங்கேரி சுவாமிகள், சந்திரசேகர சுவாமிகள். தம்பிங்க வாடா. சிருங்கேரி சுவாமியை கும்பிட்டுருக்கேடா, சாரதா பீடம். சந்திரசேகர சுவாமியை கும்பிட்டுருக்கியாடா, காஞ்சி பெரியவரை கும்பிட்டுருக்கியா? இல்லை. என்ன வேணும் உனக்கு? வீடு கட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. கால் வந்துட்டு வா. இவ்வளோ புள்ளி விவரமாக இருக்கு இல்லையா, அதை நீ உணர்றதுக்கு தான் பக்கத்தில் வச்சு சொன்னேன். தப்பாக நினைக்கக்கூடாது. கேட்டீங்களா? இந்த தொழில் தருக்கி நின்றதுக்கு என்ன காரணம்? உன் கேள்வி. வேற எதுவும் மாறுபாடான சூழ்நிலைகள் நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு. ஆனா உனக்கு மாந்திரிகத்தில் ஒரு காலத்தில் நம்பிக்கை கிடையாது. கடவுள்னு ஒரு சக்தியை யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் உடையவன். ஆனால் இந்த நஷ்டப்பட்ட பிறகு உன் உள்ளத்துல சந்தேகம் வந்துருச்சு. உண்மையா? நடந்தது உண்மை.
உன் தொழிலை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இந்தாடா நிறைய ஆர்டர்கள் வரும், வெற்றியாக்கி தரேன். காலையில் என்னை பார்த்து கால் நிறுத்துவானே, திருமகள் தேடி வந்தாள் சுவாமியே. பெங்களூர்ல ஐயப்பசாமி கோயில் இருக்கா? எங்க இருக்கு? அதான் நான் கூப்பிட்டேன். ஐயப்பா சுவாமியே சரணைப்பான்னு கூப்பிட்டது காரணம் என்ன? அங்க சரண கோஷம் ஒலித்து கொண்டிருந்தது, அதான் கேட்டேன். கால் நிறுத்துவா. மூணே கால் ஆண்டுகளாக பார்த்த தொழிலெல்லாம் நஷ்டம். ஏன் கிரகமா என் பிள்ளைகளுக்கு கிரகமானு எனக்கு தெரியல. என் கையில பணமே இல்லை, எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இப்போதைக்கு தொழில் என்று ஆரம்பிக்கணும்னா புதிய பணங்களும் வேண்டும், வாழ்க்கையை நடத்தக்கூடிய வழிகளும் வேண்டும். அதுக்கு கருப்பசாமி உதவி செய்யணும்னு கேட்டு வந்திருக்கிறேன். கால் வந்துட்டு வா. தப்பு பண்றான்டா, வா இங்க பாத்துக்கிறேன் அவனை. உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்தா பணம் வாங்கலாம், இருக்கா? அடுத்தவன் டாக்குமெண்ட் வச்சு வாங்கலாம்னு முயற்சி பண்றிய, தப்புடா, லாக் ஆயிருவ. எந்த வழியிலையும் போயிடாத. உனக்கு பணம் தானே வேணும், கண்ணை மூடு. கண்ணை மூடுறா தம்பி, உட்கார்ந்துக்கிட்டு. இந்தா நீ நினைச்ச இடத்துல இருந்து உனக்கு பணம் கிடைக்கும், தொழிலை உருவாக்கி தரேன், நோய் இல்லாத வாழ்வா ஆக்கி தரேன். சந்தோஷம். கருப்பசாமிக்கு தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு கலக்கம் இருக்கிறது என்று ஒரு பெண்ணடியாள் மனம் கலங்குகிறாள். யாரம்மா? பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மனம் வருத்தப்படுறான்னு சொல்ற. காலம் சொல்லலாம். ஆளை பார்த்து அழகை பார்த்து ஆசை வைக்காதே. பாட்டு என்ன படம்? சிரிக்கிய பரிசு படத்தில் உள்ளது. ஆய் ஆய் ஆய், என்னங்க உடம்பை பத்தி சொல்லணுமா, வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா? பொண்டாட்டி எங்க இருக்கா? கல்யாணமே முடியல, பக்கத்துல வா. அதான் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இயங்குகிறாள் என்று நான் உங்களை சொல்லி கூப்பிட்டேன். இவனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்கிறது மகளே, இருக்கா? அதுக்கு உடல் ஒரு காரணமா, கர்மங்கள் ஒரு காரணமா என்ற ஒரு கேள்வி உன் மனதில். கால் ஒன்று வா. அமைதியாக வாடா. 2027 உனக்கு ஒரு பெண் கிடைப்பாள். உன் உடம்புல இருக்கக்கூடிய நோய் இதற்கடுத்து வளராமல் நின்றுவிடும். ஜெயித்தார். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மங்கையாக உனக்கு மனைவி அமைவாள். வேற என்ன வேணும்? கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். சென்று வா. பணத்தை தவற விட்டுட்டிய, உண்மைதானே? உன் மூலமா அவளுக்கு கிடைக்கும். போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்ன விஷயம்? அப்படியா? சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னப்பா, என்ன சொத்துனா தம்பி? என்ன சொத்துக்கள் சம்பந்தமா என்ன வருத்தம்? ஜமீன் சம்பந்தமா என்ன வருத்தம்? ஜமீன்னா எனக்கு சொத்து தானே அர்த்தம். அது சம்பந்தமா என்ன ப்ராப்ளம்? கால் வந்துட்டு அப்போ திடீர்னு ஒரு கன்னடத்தில் ஒரு வார்த்தை கிடைக்க போய் தப்பிச்சுக்கிட்டேன். என்ன முடியுமா? என்ன அந்த பக்கத்தில் உள்ளவனுடைய இடைஞ்சலால அது கோர்ட்டுக்கு போகக்கூடிய நிலைமை வரையா, அதை மாற்றி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வருத்தப்படாத. கண்ணமுடு கண்ணமுடு.
இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா.